வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டெய்லர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பேக் வந்து ப்ளவுஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு லைன் பை லைன் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேக் தட்டு வந்து மேல் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு லைனிங் வந்து கரெக்டாக சென்டர் வச்சு ஷோல்டர் கிட்ட சைடில் ஆமோல்ல எல்லாமே வந்து உள்ளே கவர் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து குதிரை இடையிலேயே ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுகிட்டே வரணும். நான் போடும்போது கை எப்படி வளைக்கிறேன்றது நோட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கிளாத் தள்ளும்போது நம்ம கை இப்படி வச்சு தான் ஆவரேஜாக நம்ம வந்து தள்ளிகிட்டே வரணும். லைன் பை லைன் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமே பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்படி வந்து ஒரு 1/2 இன்ச் அலவுன்ஸில் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டே வாங்க. அந்த கட் பண்ணுற ஸ்டிச்சு வந்து நீங்கள் போட்ட தையல் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே தான் நீங்கள் வரணும். தையலை வந்து ஒட்டி வரணும், ஆனால் தையலை கட் பண்ணிடக்கூடாது. அது பி கேர்ஃபுல். பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நகத்தில் வந்து விரலில் நகம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து கீறி விடுங்க. கீறும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கட் பண்ண லைனிங் வந்து எல்லாமே மேல் பக்கமாக திரும்புகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ளவுஸ் பக்கம் இல்லாமல் லைனிங் பக்கமாக வந்து எல்லாமே ஆவரேஜாக திரும்பணும். இப்படி நீங்கள் விரல் வைக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை நீங்கள் இப்போது வந்து ஸ்டிச் போடாமலே இப்போ கரெக்டாக வச்சிங்கனாவே அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நான் காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஷோல்டர் இழுத்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக் வந்து ஷேப் அழகாக காமிச்சிருங்க. பாருங்கள், இப்போ வந்து ஒட்டி ஒரு ஊசி எடை போடணும். ஊசி எடை அப்படின்னா நம்மளுக்கு நீடில் வந்து கழுத்தை ஒட்டி நம்ம ஸ்டிச் போடுறது தான். இப்போது இது போடும்போது நீங்கள் என் கை கவனிங்க. நம்ம ஆவரேஜ் பண்ணுறது ஒரு கை லெஃப்ட் கை வச்சியும் ரைட்டில் வந்து கரெக்டாக அதை எடுத்து விட்டுட்டு ஷோல்டரில் எல்லா சைடும் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. ஒரு இடத்துல இப்போ நிப்பாட்டுறீங்க அப்படின்னா ஊசியை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து நிப்பாட்டுங்க. பிகினராக இருக்கும்போது அப்படி நிப்பாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஷேப் அவுட் ஆகாமல் அந்த ஸ்டிச் வந்து உங்களால் போட முடியும். ஓகேங்களா? அதெல்லாமே சின்ன சின்ன ட்ரிக் தான். ஆனால் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமே வந்து நீங்கள் பிகினராக இருந்தாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு வந்து அழகாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாட்டம் வந்து நெக்கு தைச்சிட்டு அப்புறமா இந்த பாட்டம் வந்து மடிச்சடிங்க. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த லூஸ் வந்து கிடைக்கணும்னா அந்த நெக் கரெக்டாக லூஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக பாடி நிற்கும். எப்போவுமே நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாட்டம் வந்து நீங்கள் அடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதை மடித்து லைனிங் அளவுக்கு ஆவரேஜாக ஒரு ஸ்ட்ரைட் வந்து நீங்கள் மடிச்சுட்டே வாங்க. அப்போ அந்த லைனிங் உள்ளே இருக்கிறது உங்களுக்கு கவர் ஆகிறது உங்களுக்கே ஃபீல் ஆகும். கை வைக்கும்போது கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிட்டாங்க. இப்போ கிராஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டு வர வேண்டாம். அப்படி தைச்சிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் சுருக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு கிராஸ் வருதுன்னு தெரிஞ்சால் உடனே கை எடுத்து அது பிரிச்சுட்டு மறுபடியும் தைங்க. ஏன்னா ரொம்ப பிரிச்சிட்டிங்க அப்படின்னா பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி நீங்கள் ஷோல்டருக்கும் ஆமோலுக்கும் இந்த மாதிரி ஒரு டம்மி ஸ்டிச் போட்டுட்டு இதை வந்து வெட்டி விடுங்க. சைடில் வந்து ஸ்டிச் போட வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சைடில் போட்டுட்டிங்கன்னா உள்ளே வந்து லூஸ் அடித்ததுனால் நீங்கள் வந்து அதை வெளியில் தள்ளி விட்டு ஃப்ளாட் வந்து பண்ண முடியாது. நீங்கள் சைடில் வந்து நீங்கள் ஸ்டிச் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. லூஸ் கொடுக்காது. லைனிங்கும் ஒரிஜினலும் கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? பிகினராக இருக்கிறப்போ கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சைடு ஸ்டிச் போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறமா பாருங்கள், நெக்கோட சென்டர் கரெக்டாக வந்து சென்டர் இப்படி எடுத்துகிட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு நெக் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கு வந்து நெக் அந்த சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு அது பாடிக்கு ஏற்ற மாதிரி நான் பழைய வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன் எவ்வளோ வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. என்னோடய வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வச்சுட்டு கரெக்டாக வந்து கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஊசி இடையில வந்து நீங்கள் நிப்பாட்டணும். இது ஓகேங்களா? நிப்பாட்டும் போது நல்லா பீக் 2 டைம்ஸ் வந்து நல்லா பீக் அடித்து நிப்பாட்டுங்க 2 சைடுமே. அவ்வளோதான். இந்த ப்ளீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹிப்பு வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபினிஷிங்கு. இதை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே உங்களுக்கு பேக் தட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தடுத்த வீடியோவெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை. டேக் கேர்.